வணக்கம். டான் தமிழொலியின் காலநிலை பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல உழைக்கும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். உலகளாவிய மோதல்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்களுக்கு மத்தியிலும் இலங்கை வலுவான பொருளாதார முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ள ஒரு முக்கிய தருணத்தில் இந்த ஆண்டு மே தினம் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 1977 ஆண்டுக்கு பின்னரான மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் 17 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான ஏற்றுமதி வருமானம் ஆகிய சாதனைகளை எட்டுவதற்கு உழைக்கும் மக்களே முதுகெலும்பாக திகழ்ந்ததாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, தோட்டத் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு மற்றும் பெண்களுக்கான தொழில் சட்ட திருத்தங்கள் போன்ற பல நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆன்மீக அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரலாற்றில் இல்லாத அளவிலான நஷ்டஈடுகளை வழங்கியுள்ளமை நினைவூட்டிய அவர், கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தினூடாக வளமான தேசத்தை கட்டியெழுப்ப அனைவரும் அர்ப்பணிப்புடன் ஒன்றிணைய வேண்டும் என மே தின வாழ்த்து செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிரம்மாண்ட தொழிலாளர் தின பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண குடாநாட்டில் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மே தின நிகழ்வுகள் எழுச்சியுடன் நடைபெற உள்ளன. இன்று சர்வதேச மே தினம் கொண்டாடப்படும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி, தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பிரதான அரசியல் சக்திகள் தமது பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஊர்வலங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களை நடாத்த தயாராகி வருகின்றன. சமகாலத்தில் நாட்டில் பிரதான சக்தியாக உருவெடுத்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணியானது இன்று மாலை 3 மணியளவில் ஆஸ்பத்திரி வீதி முலவை சந்தியிலிருந்து ஆரம்பமாகி பேரணி யாழ் பேருந்து நிலையத்துக்கு சென்ற பின் மேதின கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. ஊழலற்ற புதிய தேசம் என்ற தொனிப்பொருளில் வடபகுதிக்கு உழைக்கும் மக்களின் ஆதரவை திரட்டும் நோக்கில் இந்த கூட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கை தமிழ்சக் கட்சி தனது பிரதான மேதின ஊர்வலத்தை இன்று காலை 10 மணியளவில் யாழ் தந்தை செல்வா சதுக்கத்திலிருந்து ஆரம்பிக்க உள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து வீரசிங்கம் மண்டபத்தில் விசேட மாநாடு ஒன்றையும் நடாத்த உள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசம் தன்னாட்சி சுய நிர்ணயம் என்ற கோஷங்களுடன் யாழ் தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக காலை 9:30 மணிக்கு தனது மேதின பேரணியை ஆரம்பிக்க உள்ளது. இப்பேரணி நாவலர் கலாசார மண்டபத்தை சென்றடைந்து அங்கு மேதின கூட்டம் நடைபெற உள்ளது. அத்துடன் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி இன்று பிற்பகல் 2 மணியளவில் யாழ் முற்றவள்ளி மைதானத்தில் தமது மேதின பொதுக்கூட்டத்தை நடாத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஏனைய அரசியல் அமைப்புகளும் யாழ் நகரின் பல்வேறு பகுதிகளில் தமது மேதின கொண்டாட்டங்களை நடாத்த உள்ளன. வடக்கு மாகாணம் மெரிட் அடிப்படையிலான பல்கலைக்கழக நுழைவு எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து பரீட்சார்த்திகளில் இருந்தும் பல்கலைக்கழக நுழைவுச் சதவீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் பெற்றுள்ள முதலிடத்தை தக்க வைப்பதற்கு அப்பால் அந்த அடைவு மட்டத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக மெரிட் அடிப்படையிலான பல்கலைக்கழக நுழைவு எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். மீளாய்வு கூட்டம் கௌரவ ஆளுநர் அவர்களின் தலைமையில் நேற்று மாலை ஆளுநர் சேலத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சு மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்வி, விளையாட்டு, பண்பாட்டு திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டன. அத்துடன் மத்திய கல்வி அமைச்சின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் உள்ள
தேசிய பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களின் தற்போதைய நிலவரங்களும் ஆராயப்பட்டன. இக்கலந்துரையாடலில் ஆளுநரால் முக்கிய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு பணிப்புரைகளும் வழங்கப்பட்டன. மாகாணம் முழுவதுமான ஆளணி பரம்பலை சீராக்கும் நோக்கில் புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் இடமாற்ற கொள்கை தொடர்பில் ஆளுநர் விசேட கவனம் செலுத்தியிருந்தார். இக்கொள்கை தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கங்களுடன் விரைவில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அடுத்த ஆண்டுக்கான ஆசிரியர் இடமாற்றங்களை புதிய கொள்கையின் ஊடாகவே நடைமுறைப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பிக்கும் வரை அவர்களது தனிப்பட்ட கோவைகளை இன்றே இற்றைப்படுத்தாது நிலுவையில் வைத்திருக்கக்கூடாது எனவும் அவற்றை உரிய காலத்தில் இற்றைப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். அதேவேளை நிலுவையில் உள்ள விசாரணைகள் காரணமாக எவருக்கும் ஓய்வூதியம் தாமதமாகும் நிலை ஏற்படக்கூடாது எனவும் விசாரணைகளை துரிதமாக நிறைவு செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் திட்டவட்டமாக பணிப்புரை விடுத்தார். நிர்வாக செயற்பாடுகளில் வலய கல்வி பணிப்பாளர்களின் வகிவாகம் மிக முக்கியமானது என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அவர்கள் தத்துணிவுடன் முடிவுகளை எடுத்து உரியவாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சிறப்பாக செயற்படுவதன் மூலம் பெருமளவான உள்ளக பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் என்பதை நடைமுறை உதாரணங்களுடன் அவர் விளக்கினார். அத்துடன் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை ஒவ்வொரு வலயமும் அடையாளம் கண்டு கௌரவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். பண்பாட்டலுவல்கள் திணைக்களத்தினூடான கலாசார பெருவிழாக்களை பிரதேச செயலகம் மட்டத்தில் ஜூன் மாத இறுதிக்குள்ளும் மாவட்ட மட்டத்தில் ஜூலை மாத இறுதிக்குள்ளும் மாகாண மாவட்டத்திலான விழாவை ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளும் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் தொடர்பான கல்வியை வழங்கும் அமைப்பாக செயற்பட்டு வரும் ஏரோ விங்ஸ் ஏரோநாட்டிக்கல்ஸ் கிளப் தொடர்பிலும் கூட்டத்தில் அதன் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கலந்துரையாடப்பட்டது. இவ் அமைப்பின் ஊடாக சிவில் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதல் மற்றும் அவர்களை கண்காட்சிக்கு அழைத்து செல்வது குறித்து ஆராயப்பட்டது. வவுனியா இரம்பிக்குளம் மகளிர் கல்லூரியில் பாடசாலை மட்டத்தில் இக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளமையால் மாகாணத்தின் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கும் இது தொடர்பான அறிவூட்டலை செய்வதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டார். காப்போது உயர்தர பரீட்சையில் பௌதிக விஞ்ஞானம் மற்றும் உயிரியல் பிரிவுகளில் சித்தி வீதத்தை அதிகரித்தல் மற்றும் மெரிட் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதுடன் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. இதில் வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடாதிபதி மற்றும் பாடசாலை அதிபர்கள் கலந்து கொண்டனர். உயர்தர மாணவர்களுக்கான பாடப்பரப்புகள் உரிய காலத்தில் பூர்த்தி செய்யப்படாமல் பெரும் பின்னடைவாக உள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதனை ஒழுங்குபடுத்துவதுடன் இறுதிக்கட்ட தவணை பரீட்சை பெறுபவர்களுடன் மாணவர்களுக்கான இசட் புள்ளியை கணிப்பிட்டு வெளியிடுவதன் ஊடாக அடைவு மட்டத்தை அதிகரிக்க முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. இதற்கான தொடர் நடவடிக்கைகள் எடுக்குமாறு ஆளுநர் கல்வி அதிகாரிகளை பணித்தார். இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், விளையாட்டு திணைக்கள பணிப்பாளர், பண்பாட்டு அலுவலர்கள் அலகின் உதவி பணிப்பாளர் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற வெளிவாரி பணியாளர் நியமன தடைக்கு தீர்வு தரப்படும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளரிடம் உறுதியளித்துள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள வெளிவாரி பணியாளர்களின் நியமனங்களுக்கு காணப்படுகின்ற இழுபறிகள் தொடர்பில் சிறந்ததொரு தீர்வை முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நரோசிடம் உறுதியளித்தார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு அமைச்சர் சந்திரசேகர் நேரில் சென்று தொழிலாளர்களை நியமன பிரச்சினை மற்றும் நடைமுறையில் உள்ள தடைகள் தொடர்பில் ஆராய்ந்தார். இச்சந்திப்பில் தவிசாளர் அரசாங்கங்கள் 180 நாட்களை நிறைவு செய்தவர்களுக்கு பொருத்தமான முறையில் வடக்கில் உள்ள ஒரேயொரு அமைச்சர் என்ற வகையில் தாங்கள் தீர்வை பெற்றுத்தர வேண்டும், அமைச்சரவை முடிவுகளில் தாங்கள் இவ்விடயத்தில் தாக்கம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பிலே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் செயலாளர் ராமலிங்கம் பகிர்ந்தனும் சபை சார்ந்து மத்திய அரசினால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்.
பாதிக்கப்படும் தொழிலாளர்களும் தமது நியமன கோரிக்கையினை முன்வைத்துள்ள நிலையில் இந்நிலையிலேயே தொழிலாளர்களின் ஆவணங்கள், சேவைக்கால ஆவணங்கள், சபையில் காணப்படும் வெளிவாரி தொழிலாளர் தொடர்பான நிர்வாக முறையான ஆவணங்களையும் அறிக்கைகளையும் பார்வையிட்டு விவரங்களை ஆராய்ந்த அமைச்சர் தொலைபேசியில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருடன் பேசியதுடன் அரசாங்கம் இவ்விடயத்திலே உத்தியோகபூர்வ அறிக்கைகளை விரைவாக பெற்று பொருத்தமான தீர்வொன்றை விரைவில் முன்வைப்பதாக உறுதி அளித்தார். யாழ் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வெளிவாரியாக உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பலாங்குட ஹசப தேரருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கட்டளைக்காக தவணையிடப்பட்டது. பலாங்குட ஹசப தேரருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்திரணி எம். ஏ. சுமந்திரனால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கட்டளைக்காக மே 29ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டது. குறித்த வழக்கு சாவச்சேர நீதிமன்றத்தில் நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்ற கட்டளை தயாராக இல்லை என தெரிவித்து நீதவான் கட்டளைக்காக வழக்கை தவணையிட்டார். யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் அமைந்துள்ள விகாரையில் உள்ள பிக்கு ஒருவர் விகாரையில் குடிநீர் எடுக்க சென்ற சிறுமியை மார்ச் மாதம் 28ஆம் தேதி பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என அவரது தாயாரால் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை அடுத்து குறித்த பிக்குவை மார்ச் மாதம் 29ஆம் தேதி கைது செய்த போலீசார் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தினர். அதனை அடுத்து சாவச்சேரி நீதிமன்றம் பிக்குவை விளக்கமறியலில் வைத்து பின்னர் நிபந்தனை பிணைகளின் அடிப்படையில் விடுவித்திருந்தது. அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக சட்டத்தரணி கேசவன் சைந்தன் ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் பலாங்கொட ஹசப தேரர் கொழும்பில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நடாத்தி பிக்குவின் கைது தொடர்பாகவும் சாவச்சேரி நீதிமன்ற நடவடிக்கைகளை பாதிக்கும் வகையிலும் நீதிமன்றத்துக்கு சவால் விடுக்கும் வகையிலும் கருத்துக்கள் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் தலைமையிலான 12 சட்டத்தரணிகளால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கட்டளைக்காக நேற்று அழைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற கட்டளை தயாரில்லை என தெரிவித்து நீதவான் மே மாதம் 29ஆம் தேதி கட்டளைக்காக அழைப்பு அடுத்த தவணையிட்டுள்ளார். நாவற்குழி விகாரையிலே நடந்த அசம்பாவிதம் சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. கடந்த தினத்திலே இந்த வழக்கு சம்பந்தமாக பலாங்குட கசப்ப தேரர் அவர்கள் பகிரங்கமாக ஊடகவிய சந்திப்பொன்றை நடத்தி அதிலே நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொண்டார் என்று நாங்கள் குற்றம் சாட்டியிருந்தோம். அது சம்பந்தமாக கடந்த தினம் நீண்ட சமர்ப்பணங்களும் மன்றுக்கு செய்யப்பட்டிருந்தது. அவருக்கு நீதிமன்ற அவமதிப்பு சம்பந்தமாக அழைப்பாணை விடுப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்காக வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்ற கட்டளை தயாராக இல்லை என்றும் மே மாதம் 29ஆம் தேதி அந்த கட்டளை வழங்கப்படும் என்றும் நீதவான் அறிவித்திருக்கிறார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்த நிதி அமைச்சின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். மத்திய திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்த நிதியமைச்சின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளராக பணியாற்றிய 50 வயதுடைய ரங்க ராஜபக்ஷ என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குளியாப்பேட்டிய பகுதியில் உள்ள அவரது இல்லத்தின் பின்புறத்தில் இருந்து நேற்று பிற்பகல் இவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் ஒரு காலில் ஆழமான வெட்டுக்காயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் தற்போது சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மோசடி விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் ரங்க ராஜபக்ஷவிடம் 3 முறை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் அண்மையில் பணியில் இருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மர்ம மரணம் இடம்பெற்றுள்ளது. 2 பிள்ளைகளின் தந்தையான இவரது மரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் செம்மணி அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினமும் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் செம்மணி மத புதைக்குழியின் அகழ்வுப் பணிகள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லென்குமார் முன்னிலையில் இடம்பெற்றன. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு 211 மற்றும் 220 உடைய பகுதியளவான எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. நேற்றைய அகழ்வுடன் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 240 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதில் நாணயத்தை ஒத்த சான்று பொருள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மண்பகுதி மாத்திரம் அரித்தெடுக்கப்படும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லைய பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். புகையிலையற்ற தலைமுறை உருவாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறக்கும் தலைமுறையினரை புகையிலை பழக்கத்திலிருந்து முழுமையாக பாதுகாக்கும் நோக்கில் புகையிலை அற்ற தலைமுறை உருவாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான பரிந்துரைகளை அடங்கிய விசேட அறிக்கை சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிசவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையினால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் தற்போதைய சட்டங்களை திருத்தி குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிறந்த எவருக்கும் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்வதையோ அணுகுவதையோ சட்ட ரீதியாக தடை செய்வது உள்ளிட்ட முக்கிய பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் எதிர்கால சந்ததியினரை புகையிலை மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தில் இருந்து பாதுகாக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த ரத்நாயக்க கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 22,000 உயிரிழப்புகளுக்கு புகையிலை பயன்பாடே காரணமாக இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் தொற்றா நோய்களின் அதிகரிப்பிற்கும் புகையிலை மற்றும் மதுபான பயன்பாடே பிரதான காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஆய்வாளர்கள் பள்ளி மாணவர்களிடையே சிகரெட் பயன்பாடு அதிகரித்து வருவது கவலைக்கிடமான நிலை என தெரிவித்தனர். புகையிலை பயன்பாட்டால் உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பெருமளவு சுகாதார நிதி செலவிடப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த பரிந்துரைகளை பெற்றுக்கொண்ட அமைச்சர் வைத்திய கலாநிதி நலிந்த ஜெயச குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்ய இந்த திட்டம் முக்கியமானதாக அமையும் என தெரிவித்தார். புகையிலை பொருட்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்தும் இந்த முயற்சியை சட்டமாக்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.